அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ஜின் வகைகள். அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நாங்கள் விடைபெறும் ஹஜ்ஜின் ஆண்டில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டோம். எங்களில் சிலர் உம்ராவுக்காக, அதாவது தமத்து என்ற அடிப்படையிலே இஹ்ராம் கட்டியிருந்தார்கள். வேறு சிலர் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து ஹஜ்ஜே கிரான் என்ற அடிப்படையிலே இஹ்ராம் கட்டியிருந்தார்கள். இன்னும் சிலர் ஹஜ்ஜுக்கு மட்டும், அதாவது ஹஜ்ஜே இஃப்ராத், இதற்காக மட்டும் இஹ்ராம் கட்டியிருந்தனர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டியிருந்தார்கள். உம்ராவுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவர்கள் உம்ராவை முடித்ததும் இஹ்ராமிலே இருந்து விடுபட்டு கொண்டார்கள். ஹஜ்ஜுக்கு மட்டும் இஹ்ராம் கட்டியவர்களும் அல்லது ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து இஹ்ராம் கட்டியவர்களும் நஹருடைய நாள், அதாவது துல்ஹஜ் 10ஆம் நாள் வரை வரும் வரை இஹ்ராமிலே இருந்து விடுபடவில்லை. இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 2305 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 வழிமுறைகள் படி இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றலாம். ஹஜ் இஃப்ராத் என்றால் இஹ்ராம் கட்டுதல். அதற்கு நிபந்தனையாக பார்க்கப்படுகிறது தவாஃபே குதூம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தவாஃபை நிறைவேற்றுவது, மினாவிலே தங்கியிருப்பது, அரஃபாவிலே தங்கியிருப்பது, முஸ்தலிஃபாவிலே தங்கியிருப்பது, பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லெறிதல், விரும்பினால் குர்பானி கொடுத்தல், தலைமுடி இறக்குதல் அல்லது குறைத்து கொள்ளுதல், தவாஃபே ஜியாரா செய்தல், சை செய்தல், 3 ஷைத்தான்களுக்கும் கல்லெறிதல், இவைகள் எல்லாமே நடைபெற்று தவாஃபு செய்தால் அவர்களுடைய அந்த ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜே இஃப்ராத் என்று சொல்லப்படும். ஹஜ் கிரான் என்று சொன்னால் ஹஜ் மற்றும் உம்ராவுக்கான இரண்டைக்கும் சேர்த்து இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள் வருதல், உம்ராவுக்கான தவாஃபை நிறைவேற்றுதல், ரமல் என்ற அந்த முறைப்படி நிறைவேற்றுதல், உம்ராவுக்கான சை செய்தல், தவாஃபே குதூம் செய்தல், ரமலுடன் சேர்த்து அதை நிறைவேற்றுதல், ஹஜ்ஜுக்காக சை செய்தல், மினாவிலும் அரஃபாவிலேயும் தங்கியிருத்தல், முஸ்தலிஃபாவில் தங்கியிருத்தல், பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல் எறிதல், குர்பானி கொடுத்தல், தலைமுடி இறக்குதல் அல்லது குறைத்து கொள்ளுதல், தவாஃபே ஜியாரத் என்ற அந்த ருக்குனை நிறைவேற்றிவிட்டு 3 ஷைத்தான்களுக்கும் கல்லெறிதல், விடைபெறுகின்ற தவாஃப் அதையும் நிறைவேற்றுதல். இது ஹஜ் கிரானுக்கு உண்டான செயல்முறைகளாக எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜே தமத்து, உம்ராவுக்கான இஹ்ராம் கட்டுதல், உம்ராவுக்கான தவாஃபு செய்தல், அந்த தவாஃபை ரமலுடன் ருக்குன் என்கின்ற அடிப்படையிலே நிறைவேற்றுதல், உம்ராவுக்கான சை செய்தல், தலைமுடி இறக்குதல் அல்லது குறைத்து கொள்ளுதல். இதற்கு பிறகு துல்ஹஜ் பிறை 8ஆம் நாள் ஹஜ்ஜுக்கான இஹ்ராம் கட்டுதல், மினாவிலே தங்கியிருத்தல், அரஃபாவிலே தங்கியிருத்தல், முஸ்தலிஃபாவிலே தங்குதல், பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல்லெறிதல், குர்பானி கொடுத்தல், ஹஜ்ஜுக்கான சை செய்தல், 3 ஷைத்தான்களுக்கும் கல்லெறிதல், விடைபெறுகின்ற தவாஃபை நிறைவேற்றுதல். இந்த செயல்முறைகளுக்கு உண்டான ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜே தமத்து என்று சொல்லப்படும். பெரும்பாலும் இந்த ஹஜ் தமத்துவைத்தான் அதிகப்படியான ஹாஜிகள் நிறைவேற்றுகிறார்கள். காரணம்,
சென்ற உடனேயே போய் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராமை களைந்துவிட்டு அதற்கு பின்பாக ஹஜ்ஜினுடைய நாட்களிலே ஹஜ்ஜுக்கு உண்டான இஹ்ராமை கட்டி இந்த முறைப்படி செய்கின்ற ஹஜ்ஜு தான் அதிகமாக, ஹஜ்ஜை தமத்து தான் அதிகமாக நடைபெறுகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய செய்கைகளை, ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை முழுமையாக தெரிந்து கொண்டு முழுமையான முறையிலே நாம் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.